ஆதியூர் அருகினில் தென்னஞ்சோலையில் அமர்ந்த பொற்சுடரே கன்னிமார் சூடவே காட்சி தரும் கதிரே சங்கராசாயன உருகி அழைக்கையே சங்கடம் தீர்த்திடும் எங்கள் குலவிளக்கே. ஆதியூர் அருகினில் தென்னஞ்சோலையில் அமர்ந்த பொற்சுடரே கன்னிமார் சூடவே காட்சி தரும் கதிரே சங்கராசாயன உருகி அழைக்கையே சங்கடம் தீர்த்திடும் எங்கள் குலவிளக்கே. அமாவாசை இருளினில் ஒளியாய் வருவாய் அபிஷேக புனலினில் குளிர்ந்து மகிழ்வாய் குலங்காக்க வந்த கோமானே சங்கராசா நலம் யாவும் தந்திடும் நாயகனே சங்கராசா. ஆதியூர் அருகினில் தென்னஞ்சோலையில் அமர்ந்த பொற்சுடரே கன்னிமார் சூழவே காட்சி தரும் கதிரே சங்கராசாயன உருகி அழைக்கையிலே சங்கடம் தீர்த்திடும் எங்கள் குலவிளக்கே. ஏழு கன்னிமார்கள் எழிலுடன் வீற்றிருக்க ஏற்றமுடன் நடுவிலே நீயும் வீற்றிருக்க திருநீர் பூசியே திசையட்டும் காப்பாய் தீவினைகள் யாவையும் தீயாய் எரிப்பாய் அன்பெனும் நூலினாய் எம்மை பிணைத்தாய். ஆதியூர் எல்லையில் அருளாட்சி நடத்தினாய். ஆதியூர் அருகினில் தென்னஞ்சோலையில் அமர்ந்த பொற்சுடரே கன்னிமார் சூழவே காட்சி தரும் கதிரே சங்கராசாயன உருகி அழைக்கையிலே சங்கடம் தீர்த்திடும் எங்கள் குலவிளக்கே. அமாவாசை நன்னாளில் ஆட்டம் பாட்டமுடன் அபிஷேக பால் வார்த்து ஆராதனை செய்வோம் சந்தன காப்பிலே உன்முகம் காண்கையிலே சிந்தையிலே புது தெம்பு பிறக்குதையா வழியெங்கும் துணையாய் வரும் தெய்வமே வாழ்த்தி வணங்குகிறோம் சங்கராசா உன்னையே. ஆதியூர் அருகினில் தென்னஞ்சோலையில் அமர்ந்த பொற்சுடரே கன்னிமார் சூழவே காட்சி தரும் கதிரே சங்கராசாயன உருகி அழைக்கையிலே சங்கடம் தீர்த்திடும் எங்கள் குலவிளக்கே.